ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட வீட்டில் நான் சம்மங்கி பூச்செடி வச்சுருக்கேன், ஒற்றை இதழ் சம்மங்கி பூச்செடி. ஸோ அதில் வந்து நிறைய பூக்கள் வந்து தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், அதில் எப்படிலாம் பண்ணனால அதெல்லாம் வந்தது அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னோடய வீட்டு மாடி தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மங்கி பூச்செடி தான் வச்சுருக்கேன். ஸோ இது எதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரோ பேக்கில். இது வந்து ஒரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 inch க்ரோ பேக். ஸோ இதில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஒரு 6-7 செடி பக்கம் இருக்கும். ஸோ இது வந்து இதிலேருந்து நிறையா வந்து எனக்கு வந்து பூக்கள் வந்து கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ஒற்றை இதழ் சம்மங்கி, பார்க்கவே அழகாக இருக்குல்ல, வாசம் சூப்பராக இருக்கும். ஒரு செடி இருந்தால் போதும், நிறைய செடி வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா நமக்கு வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எனக்கு 3வது கிளை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஒன்றில் வந்து ஏற்கனவே பூத்து முடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே பூத்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது 3வது இதில் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே இதில் 2 பூ, இதில் 2 பூ அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பூ எடுத்துட்டேன். ஸோ இதோட முடிய போகுது. இந்த பூவெல்லாம் பூத்து இங்கே முடிய போகுது. முடிஞ்சவுடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு இதில் இருந்து பூக்கள் வந்து வரும். இந்த கிளையில் இருந்த இந்த மொட்டுகள் தான் இந்த மாதிரி மாறி நமக்கு வந்து பூக்களாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 குட்டி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து வர இதுலேயும் வந்து நமக்கு முட்டு வரப்போகுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே நமக்கு வந்து மொட்டு வரப்போகுது. ஸோ அது இந்த இடம், இங்கே ஒன்று, அதே மாதிரி பக்கத்துலேயே இது ஒன்று. இது 2லேயுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கிளையாக வந்து மொட்டுகள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 நாளில் நமக்கு வந்து பூவாக மலர்ந்துடும். ஸோ இந்த ஒயிட் கலரில் வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ க்ரீன் கலரில் மொட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாளில் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சம்மங்கி பூச்செடியில் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நமக்கு பூத்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளைகளை அப்படியே விடக்கூடாது. விட்டுட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அதோட சத்துக்கள் எல்லாம் இதுக்கு தான் வீணாக போகும். அதனால இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இவ்வளோ பெரிய கிளையாக இருக்கும்போது இந்த செடிகளுக்கு போகிற சத்து எல்லாமே தேவையில்லாமல் இந்த பூத்து முடித்த இந்த கிளைக்கு தான் போகும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடியில் கட் பண்ணி விட போகிறோம். ஸோ அடியிலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மற்ற செடிகளுக்கு வந்து நல்லா வந்து சத்துக்கள்லாம் போகும். புதிய பூக்கள் வந்து இன்னும் நிறைய பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடியோட நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியில் இந்த மாதிரி அடியில் வேறு ஏதாவது தேவையில்லாத கிளைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து விட்டுறணும். இப்போ வேறு தேவையில்லாத களைகள் செடிகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எடுத்துடணும். நான் அப்பப்போ பார்த்து எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வந்து செடி இதாக இருக்கா. ஸோ சைட்லலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி விடணும். நடுவில் விட்டுட்டு இந்த பூச்செடிக்கு சைடில் இருக்கிற தேவையில்லாத கிளைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் பூச்செடிக்கு அந்த இது வந்து நல்லா இந்த காம்பு நல்லா வந்து பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கட்டர் யூஸ் பண்ணேன், ரொம்ப வந்து கனமாக இருக்கும் அப்படின்னு. இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் கிள்ளுனாலே போதும் வந்துடும். இந்த மாதிரி சைடில் இருக்கிற எல்லா கிளைகளையுமே நம்ம கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து செடி வந்து நடுவில் வந்து மொட்டுகள் நல்லா வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி கிள்ளிட்டு தேவையில்லாத இந்த இலைகள்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செடிக்கு அடியிலேயே போட்டு விட்ருவேன். அதுவே அது மக்கி அதுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உரமாக மாறிடும். இப்படி நம்ம கிள்ளும்போது கவனமாக இருக்கணும். நடுவில் இருக்கிறத விட்டுட்டு சைடில் இருக்கிறத மட்டும்தான் கட் பண்ணி விடணும், எக்ஸ்ட்ரா இருக்கிறத.
நடுவில் உள்ளதை கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பூக்கள் வந்து வராது. ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கும் காலையிலே சாயந்தரம்னு சொல்லிட்டு 2 நேரமுமே நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். வெயில் அதிகமாக இருந்தால் 2 நேரம் தண்ணி ஊற்றுங்க. வெயில் கம்மியாக இருந்தது அப்படின்னா 1 நேரம் தண்ணி ஊற்றினா போதும். ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு மாடி தோட்டத்தில் இதில் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து கொக்கோ பிட்டையுமே சேர்த்து நம்ம வந்து கலந்துருக்கேன் மண் கலவையில். ஸோ இது பார்த்தா அவங்களுக்கு தெரியுங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. குட்டியாக மொட்டு வரும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொக்கோ பிட்டும் கலந்துருக்கிறனால மண் வந்து எப்பயுமே ஈரப்பதமாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு உரம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தனியாக எந்த உரமும் நம்ம போடுறதில்ல. நான் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ஓடு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வீட்டில் நம்ம தேவையில்லாமல் முட்டையை குப்பையில் தூக்கி போடாமல் நல்லா காய வச்சு இதுக்கு முட்டை ஓடு உரம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோல் இருந்தது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து கொடுக்கலாம். காய்கறி வேஸ்ட்டு, பழ வேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம காய வச்சு இது கூட கொடுக்கலாம். வாழைப்பழ தோல் இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிட்டு வேணான்னு குப்பையில் தூக்கி எறிகிற வாழைப்பழ தோல் இருந்தது அப்படின்னா அதையுமே காய வச்சும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே வந்து மண்ணை தோண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தோலை வந்து நம்ம வந்து போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யறதுனால செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட டீ தூள் இருந்தது அப்படின்னா அதையுமே தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வந்து செடிக்கு ஊற்றிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நைட்ரஜன் சத்து அதுக்கு கிடைக்கும். வாழைப்பழத்தோல் போடுறதுனால அதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பொட்டாசியம் சத்து வந்து கிடைக்கிது. அதே மாதிரி வெங்காயத்தோல் போடுறதுனால அதுக்கு மண்ணோட pH தரத்தை உயர்த்தி அதே மாதிரி அதுக்கு வந்து மண் வந்து நல்லா வளமாக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா செடி வந்து நல்லா அழகாக வளர ஆரம்பிக்கும், நமக்கு பூக்களும் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி இப்படியே எங்களோட செடியை வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதே மாதிரி இதிலேருந்து ஈஸியாக வந்து செடி எடுத்து வைக்கிறதும் ஈஸி தான். ஒரு செடி இருந்தால் போதும். இப்படி பக்கத்தில் வர்ற குட்டி குட்டி கணுக்களை நம்ம எடுத்து தனியாக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி புதிய செடியுமே உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடியிலேருந்து நான் எடுத்து வச்ச ஒரு குட்டி செடி தான் நல்லாவே நமக்கு வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது கூட வந்து வெங்காயம் வச்சது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து இப்படி தான் பூ பூக்க ஆரம்பிக்கும். ஸோ குட்டி மொட்டாக இருக்கும். இதிலேருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக வந்து விரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு இது வந்து விதையாக மாறி மறுபடியும் அந்த விதையை நம்ம போட்டோம் அப்படின்னா வெங்காய செடி நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். இதிலேருந்து குட்டி குட்டியாக எடுத்து வச்ச இந்த செடிகள் எல்லாமே அழகாக பெருசாக வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவுமே நல்லா வந்து நமக்கு ஹெல்த்தியாக வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஒரு செடி இருந்தால் போதும், நம்ம வீட்டில் நிறையா செடிகளை நம்மளால் ஈஸியாக உருவாக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சம்மங்கி பூச்செடிகளை பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பூக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பூ பூத்தாலே மனமாக இருக்கும். மாடி தோட்டமே வந்து நமக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும். இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு மாலை கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் சம்மங்கி பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் நம்ம சம்மங்கி பூச்செடியை எப்படிலாம் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்படி இந்த சம்மங்கி பூச்செடி வந்து இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்மங்கி பூச்செடி வச்சும் எனக்கு வந்து வளர்க்க தெரியல, வந்து பூக்கள் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.